எதுக்கு மாமா சொல்லணும்? இவங்க யாரு உங்களுக்கு? அண்ணாமலை. பின்ன என்ன மாமா? ஏதோ ஒரு காலத்துல ஒருத்தர் விரும்புனீங்க. உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. 2 பேருக்கும் செட் ஆகலன்னு பிரிஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே அவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? அண்ணாமலை, எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசுற? ஆமா மாமா, முன்னாடி வேணா நீங்க அவங்கள விரும்பி இருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற உங்க மனைவி இருக்காங்க. உங்க மேல பாசம் வச்சிருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நீங்க யோசிக்கணும். புரியுதா அண்ணாமலை? இருந்தாலும் லட்சுமி இந்த நிலைமையில ஏன் இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாதா? இதே வார்த்தைய அக்கா முன்னாடி சொல்லுவீங்களா? லீலாவதி அக்கா உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு லக்ஷ்மிய பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு வேணா லக்ஷ்மி முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. லக்ஷ்மி உங்க வாழ்க்கையில திரும்ப வரக்கூடாது. அவங்களால என் அக்கா சந்தோஷத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. லக்ஷ்மிய நான் பாத்துக்கிறேன். எப்படி இத்தனை வருஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் லீலாவதி அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. பிளீஸ் அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே இங்க வர்றதோ லக்ஷ்மிய பாக்குறதோ வேண்டாம். லக்ஷ்மி நல்லா இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா போங்க. போங்க மாமா. அக்கா உங்களை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க.